ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலை பற்றி நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாறனும் வீராவும் சேர்ந்து பிரியாணி கடை நடத்திட்டு இருக்கும்போது கண்மணி அப்போது அந்த பிரியாணி கடை மேலே அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்த எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் பேராக மயக்கம் போட்டு விழுறாங்க. இதனால பார்த்தோம்னா அது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கனால அவங்களும் ஆக்ஷன் எடுக்க வரும்போது அந்த நேரத்தில் இவங்கெல்லாம் கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, என்னதுங்க இந்த மாதிரிக்கு ஒரு சுத்தமும் சுகாதாரமும் இல்லாத ஒரு பிரியாணி வச்சு கொடுத்துருக்கிறீங்க, இப்போ நீங்களா கம்ப்ளைண்ட் கொடுங்க, இவரை நான் கைது பண்ணிடுறது அப்படின்னு சொல்லும் போது உடனே அவங்க சாப்பிட்டவங்களாம் சொல்கிறாங்க, ஐயோ நாங்களாம் மாறன் தம்பி மேலே புகார்லாம் கொடுக்க மாட்டோம், எங்களுக்கு ஒன்றும் ஆகலைங்க அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்தவங்க அவங்க அந்த பிரியாணி கடையை அவங்க தூக்கிட்டு போயிருந்தாங்க. இதுக்கு பிறகு நீங்கள் இந்த மாதிரிலாம் கடை வைக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிடவும் இது கண்மணி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாறனும் வீராவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ சாப்பிட்டுட்டு இருந்தவங்களுக்குலாம் மாறனும் வீராவும் ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க. நீங்கள் மட்டும் எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக எங்களை கைது பண்ணியிருப்பாங்க அப்படிங்கவும் உடனே அவங்க சொல்கிறாங்க, என்ன மாறன் தம்பி, எங்களுக்கு உங்களை பற்றி தெரியாத என்ன, ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடந்து போச்சுது, நீங்கள் எங்களுக்காக எவ்வளோ பண்ணியிருக்கிறீங்க, அப்படி இருக்கும்போது உங்கள் மேலே போய் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுப்போமா என்ன, ஒன்றும் பரவாயில்ல, நாங்கள் அதாவது எங்கள் கதையே முடிஞ்சாலும் கூட நாங்கள் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே அவங்க சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரிக்கு பண்ணினது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். இப்போ வீரா சொல்கிறாங்க, நம்மளுடைய சாப்பாட்டில் எந்தவித தப்பு நடந்திருக்காது, ஏன்னா நம்ம தான் முன்னாடி நின்று பண்ணணும், எல்லாமே சுட சுட இப்போ தான் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம், அப்படி இருக்கும்போது நம்ம மேலே எந்த தப்பும் கிடையாது, யாரை தான் சதி பண்ணியிருக்கிறாங்க, வேறு யார் இருக்கும், அந்த விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க ஃபோன் இவங்களுக்கு வர மாதிரிக்கு அவங்க செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அவள் யாருக்கெல்லாம் கடைசியில் ஃபோன் பண்ணியிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணவும் உடனே ஒருத்தர் ஃபோன் நம்பர் தெரியுது. அதில் மட்டும் இல்லாமல் அவங்க அதில் பேசியிருக்கதும் வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணி வச்சுருக்கிறாங்க. உடனே வீராவும் அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணி, அதாவது விஜய் மாதிரிக்கு ஃபோன் பண்ணிவிட்டு ஒரு இடத்துக்கு வர சொல்லவும் அவரும் விஜய் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருந்தாங்க. வந்ததுமே கையும் குளமாக மாறனும் வீரம் பிடிச்சவங்களை அடின்னு அடிக்கிறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, ஆமாங்க என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் வீட்டில் உள்ளவங்க தான் அந்த மாதிரிக்கு பண்ண சொன்னாங்க அப்படிங்கவும் நேராக வீட்டுக்கு எழுதிட்டு போகிறாங்க. அப்போ சொல்லு அப்படிங்கும்போது அவங்க கண்மணியை கை காட்டுறாங்க. இதை பார்த்ததுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வள்ளி கண்மணி கிட்ட கேட்குறாங்க, எதுக்கு கண்மணி இந்த மாதிரிலாம் நீ வேண்டாதவளை பண்ணிட்டு இருக்கிற, ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது இப்போ கண்மணி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது உண்மைதான், ஆனால் அவங்க கீழே போய் அவங்க தூங்குனதுக்கெலாம் நான் காரணம் கிடையாது, அப்படிலாம் நான் பண்ணலை அப்படிங்கவும் இது கேட்டதுமே வள்ளி ஆவேசத்தோடு அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரிலாம் நீ பண்ணியிருப்ப, கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறியா, அவள் உன்னுடைய கூட பிறந்த தங்கச்சி தானே, ஏதோ ஒரு வாழ்க்கையை தொடங்கணும்னு சொல்லிக்கிட்டு அவள் புதுசாக இப்போ தான் ஒரு கதையை வச்சிருக்கிறா, கடையை திறந்த அன்னைக்கு மூட வச்சுட்டியே, உனக்கு அவள் என்ன தப்பு பண்ணுனா, எதுக்காக மாறனை துரத்தி இந்த மாதிரிக்கெலாம் நீ அவனை பழி வாங்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீ எல்லாம் வீட்டிலே இருக்கக்கூடாது, உன்னை ஃபஸ்ட்டே அடிச்சு பற்றி விட்டம் பற்றியா, அப்போ மாறன் தானே உன்னை திரும்பவும் அந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தான், அவனுக்கே இப்படி துரோகம் பண்ணியிருக்கிறியே, நீலாம் நல்லா இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்காக கை வாங்கவும் அப்போ மாறன் தடுக்கிறாங்க. என்னத்தை பழக்கம், எப்போ பார்த்தாலும் அடிக்கிறதுக்காக கை வாங்குற அப்படிங்கும்போது இவளெல்லாம் அடிக்கக்கூடாது, இவளெல்லாம் வீட்டை விட்டு அன்னைக்கு அனுப்பி வச்சம் பற்றியா, நீ போய் திருப்பி கூட்டிகிட்டு வந்தது தப்பாக போச்சு அப்படிங்கவும் இப்போ ராகவ் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கத்த, கண்மணி கோவப்படுவா, ஆனால் அதுக்காக இந்த மாதிரிக்கெலாம் சாப்பாட்டுலலாம் எதுவும் கலக்கக்கூடிய மாதிரிக்கெலாம் அவள் போக மாட்டா, அந்த அளவுக்கு ஒன்றும் அவள் மோசமானவ கிடையாது அப்படிங்கவும், ஆமாண்டா உன் பொண்டாட்டி ஏதாவது சொல்லிட்டா உனக்கு கோவம் வந்துடும் அப்படிங்கும்போது வா கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இதெல்லாம் பார்த்துட்டு விஜய் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ மாறனுக்கும் வீராவுக்கும் நல்லாவே தெரியுது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் விஜயா தான் இருக்கும் அப்படின்னு. ஆனாலும் கண்மணி அண்ணி எதுக்காக இப்படி புகார் கொடுத்தாங்கன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லவும் உடனே வீரா சொல்கிறாங்க, கண்மணி புகார் கொடுத்துருப்பா, நம்ம இந்த மாதிரிக்கு கடை வச்சுதான் அவளுக்கு பிடிச்சிருக்காது, அதனால தான் அவள் புகார் கொடுத்துருப்பா, ஆனால் இந்த மாதிரிக்கு கலக்கிறதுக்கெலாம் மாட்டா, அந்த அளவுக்குலாம் அவள் சுயநலவாதி கிடையாது, அந்த தப்பெல்லாம் அவள் பண்ண மாட்டா, இது எல்லாத்துக்கான அந்த விஜய் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீராவுக்கும் மாறனுக்கும் நல்லாவே தெரியுது. ஆனாலும் அதுக்குள்ளே எந்த ஆதாரமும் இல்லாத போது நம்ம எப்படி அவளை பிடிச்சு கொடுக்க முடியும். ஆனால் வள்ளியம்மா வழக்கம் போல் கண்மணி அக்கா மேலேயே சந்தேகப்பட்டுட்டாங்களே, அதுதான் தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அங்கே விஜயை தான் காட்டுறாங்க. விஜய்க்கு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, என்னடி நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே விஜய் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க, அம்மா பண்ணதெல்லாம் தப்பு நான், ஆனால் அந்த ஆள் நான் சொல்லி கொடுத்த மாதிரிக்கே சப்போஸ் அவன் கையங்கலமாக மாட்டுனாக்கி நீ யாரை கை காட்டணும்னு சொல்லி கொடுத்தேன், அதே மாதிரிக்கு அவன் கண்மணியை கை காட்டி விட்டுட்டாமா அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே விஜயோட அம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே கண்மணி தான் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்பிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்க விஜயோட அம்மா சொல்கிறாங்க, நீ ரொம்ப நல்ல வேலை செய்திருக்கடி, அவங்க எந்த இதுலேயும் அவங்க முன்னேறியவே
பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது நான் இருக்கும்போது அவங்கள முன்னேற விட்டுருவேன்னா என்ன, அவன் இப்போ தானே கடை ஆரம்பிச்சிருக்கான், இன்னும் பாரு அடுத்தது ஏதாவது பண்ணுவான், கண்டிப்பாக அதுலேயும் ஏதாவது நான் ஒரு சதிவேலை பண்ணுவேன், அவங்கள ஓட ஓட துரத்துறதுனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா ராமச்சந்திரனை தான் காட்டுறாங்க. இப்போ கண்மணி வந்து ராமச்சந்திரன் கிட்ட சொல்கிறாங்க, மாமா நான் கம்ப்ளைண்ட் மட்டும் தான் மாமா கொடுத்தேன், அந்த மாதிரிலாம் போகக்கூடிய ஆள் நான் கிடையாது, அப்படிலாம் நான் பண்ணலை மாமா அப்படிங்கும்போது அப்போ ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாங்க, என்ன இருந்தாலும் கண்மணி அவங்களாம் வந்து ஒரு சுயமாக ஒரு தொழிலை தொடங்கியிருக்கிறாங்க, நீ கம்ப்ளைண்ட் கொடுத்து தப்பு தான், நீ எதுக்காக அந்த மாதிரிலாம் நீ பண்ணுன அப்படின்னு சொல்லவோ உடனே வந்து கண்மணி சொல்கிறாங்க, மாமா அவங்க வந்து எப்படி இருந்தவங்க இன்னைக்கு ஒரு சாதாரணமான ஒரு கடையை ரோட்டில் வச்சு நடத்திட்டு இருக்க பார்த்து எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்து தெரியுமா, என் தங்கச்சி இந்த அளவுக்கு கஷ்டப்படுறதுக்கு நான் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது என்னால் முடியல, அதுக்காக தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்கி அவங்க அந்த கடையை எடுத்துருவாங்களா பழையபடிக்கு நம்ம கூடயே ஒன்று செஞ்சுருவாங்கன்னு சொல்லி நல்ல எண்ணத்தில் தான் மாமா நான் பண்ணினேன், ஆனால் அது இப்படி போய் தப்பாக முடியும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும் உடனே வள்ளி சொல்கிறாங்க, ஆமாம் செய்யறதெல்லாம் செய்துட்டு உடனே நல்லவன் மாதிரிக்கு நீலிக்கு நீர் மட்டும் வடிச்சிருவா அப்படின்னு சொல்லும் போது, இங்கே பாருங்க வள்ளியம்மா நீங்கள் கொஞ்ச நாளாகவே வந்து என்னையும் வீராவையும் பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கிறது இல்லை, என்ன மட்டும்தான் முன்னாடி பிடிக்காம இருந்தது, இப்போ வீராவையும் கண்டாலும் உங்களுக்கு பிடிக்கிறது இல்லை, நாங்கள் எந்த தப்புமே பண்ணலை வள்ளியம்மா அப்படிங்கும்போது, ஆமாண்டி கடை மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ஒன்றும் பண்ணலைன்னு சொல்லிட்டீரு அப்படின்னு சொல்லவும், இங்கே பார்த்தோம்னா வீரா வந்து அவங்க கேட்குறாங்க, அங்கே என்னது உள்ள ஒரே சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே மாறன் சொல்கிறாங்க, வள்ளியத்தைக்கு வேற என்ன வேலை, ஏதாவது ஒரு பிரச்சனையை கையில் கடிச்சு தூக்கி நின்றுட்டு இருக்கோம், வேற என்ன வேலை அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, டேய் பெசாம இருடா உனக்கு ஒரு வேலை இல்லையா, நீ போய் அத்தையை போய் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லவும், ஆமாம் அத்தை தான் இப்போ கொஞ்ச நாளாக நம்ம பேசையே கேட்கறது கிடையாது, ஆனா விஜயோட பேச்சு தானே கேட்டு நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லவும், இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக வந்து வள்ளியம்மா விஜய் பற்றின உண்மையெல்லாம் தெரிஞ்சுப்பாங்க, அதுக்காக தானே நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், வள்ளியம்மாவை வந்து கண்டிப்பாக வந்து எங்களை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லவும், ஆமாம் நீயும் சொல்லிட்டு தான் இருக்கிற, ஆனால் அந்த விஜய் தான் ஆதாரமாக நம்ம வந்து பிடிக்க முடியலையே, அவளை கையங்குளமாக சிக்க வச்சு அவளை ஓட ஓட துரத்தணும், ஆனால் நம்மளுக்கு தான் எந்த ஆதாரமும் இல்லையே, அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மாறன் சொல்கிறாங்க, சரி வீரா இப்போ நம்ம கதைக்கு வரலாம், இருந்த காசு பிரியாணி கடையை போட்டோம், அந்த பிரியாணி கடையும் முடிஞ்சு போச்சுது, இப்போ அவங்க வந்து கொஞ்சோண்டு தான் காசு இருக்குது, இப்போ அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோமே தெரியலையே, இது எத்தனை நாளைக்கு நம்ம வாழ்க்கையை ஓட்ட முடியுமோ தெரியல அப்படிங்கும்போது, நீ அப்படிலாம் சோர்ந்து போகாதடா அப்படின்னு வந்து வீரா வந்து அவங்களுக்கு தைரியம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.